நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமானது, ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை ஸ்ராவண மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு வர பண்டிகை. இதை ஸ்ராவண புண்ணமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ராக்கி புண்ணமா அப்படின்வாங்க. புண்ணமானா பௌர்ணமி அன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த பண்டிகையை ராக்கி பண்டிகை அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கிற ஒரு பாசப்பிணைப்பை கொண்டாடுற ஒரு பண்டிகை. இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை ஸ்ராவண மாதம் பௌர்ணமி திதி இந்த வருஷம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அன்னைக்கு எல்லாருமே கூட பிறந்தவங்களோட நலன், அவங்களோட ஆரோக்கியம், ஆயுள் எல்லாத்தையும் வேண்டி கடவுள்கிட்ட அவங்களுக்கு ஒரு ராக்கி தயார் பண்ணி அதை பூஜையில் வச்சு அவங்களோட நலனுக்காக வேண்டிட்டு அதை எடுத்துன்னு போய் அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது சகோதரனுக்கு கட்டி விடுற பண்டிகை இது. இந்த ராக்கி கட்டுறதுன்றது புராண காலத்துலேருந்தே இருக்குது. இதில் நம்மளுக்கு மகாவிஷ்ணுவோட அவதாரமான வாமன அவதாரத்துலேருந்தே நம்ம இதை பார்க்கலாம். மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் கேட்டு பூலோகத்துக்கு அவர் இங்கேயே தங்கிடுவார். மகாலட்சுமி மகாவிஷ்ணு இல்லாதனால கஷ்டப்பட்டு அவரை தேடிட்டு பூலோகத்துக்கு வராரு. மகாபலி சக்கரவர்த்தி பார்த்து அவர்கிட்ட ஒரு சாதாரண பெண்மணியாக தன்னுடைய சகோதரனாக நினச்சிட்டு நான் உனக்கு இந்த கயிறை கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வலது கையில் இந்த ஸ்ராவண மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ராக்கி கட்டி விடுவாங்க. அப்போது அவர் சொல்வார், உங்களுக்கு என்ன வேணும், நீலேருந்து என்னோடய சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மகாலட்சுமி தாயார் நான் மகாவிஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி, என்னோடய கணவர் இங்கேயே தங்கிட்டார், அதனால தான் நான் அவருக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, சரி உன்னோட கனவோட நீ வைகுந்தத்துக்கு போய் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்தி அனுப்பி வச்சுடுவார். அதை கொண்டாடுற விதமாக தான் இந்த ரக்ஷாபந்தன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னொரு புராண கதை கூட இருக்குது. இது கிருஷ்ணாவதாரத்தில் வருது. மகாபாரத போரில் ஸ்ரீ கிருஷ்ணர் சிசுபாலனை வதம் பண்ணுறதுக்காக அவரோட கையில் இருக்கிற சக்கராயுதம், அதாவது சுதர்சன சக்கரத்தை விடுறாரு. அது போய் சிசுபாலனை வதம் பண்ணிவிட்டு திருப்பி அவரோட கை வரும்போது கையில் அடிபட்டுட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. நிறைய ரத்தம் கொட்டினவுடனே அதை பார்த்த திரௌபதி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உடனே தன்னோட புடவையை கிழித்து அவருக்கு இதை கட்டி விடுவாங்க. அது இந்த ஸ்ராவண மாதம் பௌர்ணமி திதி. இதுவும் ரக்ஷாபந்தனா அந்த காலத்துலேருந்து இது கிருஷ்ணரும் திரௌபதியும் உடன் பிறந்தவங்களாக பாவிச்சு பண்ணுற ஒரு இது. கிருஷ்ணர் அன்னைக்கு அவரோட திரௌபதியோட அந்த பதப்பதைப்பை பார்த்துட்டு, நீ இனிமேல் என்னோடய சகோதரி, நான் உனக்கு சகோதரன், உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்காக தான் அது திருதராஷ்டிரரோட சபையில் ஒரு தடவை திரௌபதிக்கு வஸ்திர அபகரணம் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு நிறைய புடவையை கொடுத்து அவரை காப்பாற்றுறாரு. இதுவும் ஒரு புராண கதை. நம்ம இந்திய கலாச்சாரம் பாரம்பரியத்தில் உறவுகளுக்கு எப்போவுமே முக்கியத்துவம். அதனால் நிறைய பண்டிகைகள் இந்த உறவை பேஸ் பண்ணி தான் வருது. அதுவும் இல்லாமல் ஜென்ரலாகவே எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது உறவு முறை வச்சு தான் பேசி பழகுவோம். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோவில் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு அவர் இந்தியாவின் சார்பாக அவர் போயிருந்தார். எல்லோரும் பேசினாங்க. இவரோட டேர்ன் வந்தபோது அவர் எழுந்து முதல் சொன்ன வார்த்தை என்னென்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த வார்த்தையை முடித்த உடனே எல்லாருமே எழுந்து நின்று கரகோஷம் பண்ணி அது அப்படியே கைத்தட்டல் தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களாம் ஜென்ரலாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் அந்த பாண்டிங்கை வச்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்ன உடனேயே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அதுதான் நம்மளோட நாட்டில் இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுக்கு இடையான ஒரு பாண்டு எல்லாருக்குமே காமிக்கிறது. அதனால தான் அவர் எல்லாராலையும் இன்னி வரைக்கும் பேசப்படுறாரு. ஏன்னா அவர் அந்த நம்ம நாட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினைக்கணும். நம்ம ஜென்ரலாக பண்டிகைலாம் ஸ்வீட்டோடு தான் நம்ம கொண்டாடுவோம். நான் இந்த ரக்ஷாபந்தனுக்காக ரீசெண்டாக ஒரு பேடா பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப்பு மில்க் மேட், ஒரு கப்பு மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சது. எனக்கு ஒரு புது ஸ்டவ் 2 பர்னர் ஸ்டவ் கிஃப்ட் கிடச்சிது. நான் அதை முதலாக இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல இன்ஸ்டன்ட் பேடா பண்ணுறதுக்கு அடிகனமான வானொலி எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கலாம். நான்ஸ்டிக் வேணும்னா எடுத்துக்கலாம். நான் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் விட்டுடுறேன். ஏன்னா இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக முதல்ல இது போட்டு நல்லா கிரீஸ் பண்ண மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுடலாம். இது ஸ்டவ் பற்ற வைக்கல. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 1 கப்பு மில்க் மேட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துறேன். முதல்ல நெய்யும் மில்க் மேடும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இது ரெண்டும் சேர்ந்துடுது. இப்போ மில்க் பவுடர் சேர்க்கலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வரா மாதிரி முதல்ல கலந்து வச்சிடணும். நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். சின்ன பர்னரில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு அப்புறம் நல்லா சேர்ந்து வரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடணும். நான் 5 நிமிஷம் கைவிடாமல் இது மாதிரி கலர்னா இது மாதிரி சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ ஒரு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இது நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட் கலர் கூட நல்லா வரும். மில்க் பேடால் இது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடணும். எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ ஆல்ரெடி எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இதெல்லாம் சேர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சிடலாம். டூத் பேடா இன்ஸ்டன்ட். இது 5 நிமிஷம் தான் பண்ணுறதுக்கு ஆகும். அதனால் இது இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் பேடான்னு சொல்லலாம், இல்லாட்டி மில்க் பேடான்னு சொல்லலாம். இதை இந்த சிலிக்கான் ஷீட்டு போட்டுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு அப்படியே நம்ம வேண்டிய சைஸ்க்கு உருட்டி கூட வச்சிடலாம். நான் இதுக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நெய் விட்டேன், ஜாஸ்தி விடலை. இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. நம்மளுக்கு வேண்டிய சைஸ் கொஞ்சம் கையில் நெய் தடவிண்டு எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி உருட்டிக்கணும். அப்புறம் நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு எடுத்துட்டு நடுவில் சின்ன இந்த மாதிரி போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் பேடா குங்குமப்பூ ஃப்ளேவரோட வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. ரக்ஷாபந்தனை எல்லாரும் ஸ்வீட் எடுத்துட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்கள். எல்லோருக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.